ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அப்கமிங் வந்து ஆம், வீடு ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் போகும். வீடு ரிலேட்டடான ப்ராப்ளம் போகுது அப்படின்னும் போது கொடைக்கானல் ட்ராக் இல்லாமல் எப்படி வீடு ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும்? வீடு விற்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது வீடு விற்க போகிறாங்க. காவேரிக்கு கொடுக்கல அப்படின்னும் போது இந்த இடத்துல காவேரியோட வீடு வாங்குறதுக்கு அப்படின்னும்போது பசுபதி யாரையாவது ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா அப்படின்றது. பசுபதியோட என்ட்ரி வருமோ அப்படின்னு தோணுது. இது எனக்குமே கன்ஃபார்மாக தெரியல. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீடு வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்த பர்சன் வந்து பசுபதி. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த வீட்டை வந்து காவேரி பேருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே போட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க, கங்காவும் யமுனாவும். அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டை வந்து மறைமுகமாக வாங்குறதுக்கு பசுபதி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. அந்த வீட்டை வாங்குறதுக்கு பசுபதி ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த வீடு வந்து யாருக்கு வேணால் போகலாம், பசுபதிக்கு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல காவேரியும் ரொம்பவே தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் டைரெக்டாக பசுபதி வாங்கினா தான் தெரியும். இன்டைரக்டாக யார் மூலயமாவது வாங்கினாங்க அப்படின்னா அது தெரியாது. இந்த இடத்துல விஜயோட செயல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த வீடு காவேரிக்கே வந்து சேரணும் அப்படின்றதுனால விஜய் யாரையாவது ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டை வாங்கி அதுக்கப்புறம் காவேரியோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதில் பசுபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி வருமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்.